நீங்கள் அந்த தெய்வீக மன அமைதியை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் இன்பமாக இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனந்த களிப்பு, கொண்டாடுகிற அனுபவம், குதூகலமான வாழ்க்கை, இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இன்ப இளைப்பாறுதல். அக்கினி ஜுவாலைக்குள்ள இருந்தாலும் சரி, சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் சரி, சிங்க கெபிக்குள்ள இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்காரமாக இன்பமாக இளைப்பாறுவீர்கள். அப்பொழுது அந்த சிறை இருப்பிலிருந்து வெளியே நீங்கள் வருவீங்க. இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக பூமியிலே வலம் வந்து கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டி இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவாராக. 35வது அவருடைய அனந்த ஞானம், இன்ப இளைப்பாறுதல். ரைட்? வேதத்தில் சுமார் 20க்கும் அதிகமான இடங்களிலே இன்பமான வாழ்க்கையை குறித்து தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ரைட்? ஆமாம், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாழுவது இன்பமானது. இப்படி நீங்கள் ஒரு இன்பமயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இருதய துடிப்பு, அதுதான் தேவனுடைய இருதய துடிப்பு. ரைட்? அதிலே ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், வாட் இஸ் ரெஸ்டிங்? இளைப்பாறுதல் என்றால் என்ன? நல்லா பாருங்கள். இருதயத்தில் ஒரு படபடப்பு இல்லாத வாழ்க்கை, ஒரு பதஷ்டம் இல்லாத வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை, துக்கம் இல்லாமல் நல்லா தூங்குகிற வாழ்க்கை. அப்புறம் என்னது? திருப்தியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த தெய்வீக மன அமைதியை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா? தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் இன்பமாக இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், நமக்கும் போரிங் என்கிற வார்த்தைக்கு சம்மந்தமே இல்லைங்க. நம்ம டிக்ஷனரிலே கிடையாது. எது? வாழ்க்கை ரொம்ப சலிப்பாக இருக்குப்பா, நோ. வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, நோ. ஆனந்த களிப்பு, கொண்டாடுகிற அனுபவம், குதூகலமான வாழ்க்கை, இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் இன்ப இளைப்பாறுதல். அதாவது உங்கள் வாழ்க்கை இன்பமயமாக இருக்குங்க, ரெஸ்ட்டில் இருப்பீங்க, பதஷ்டம் இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இதை நமக்கு கற்றுத்தர போகிறார். எதில் நம்ம ஆரம்பிக்க போகிறோன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி உங்களையும் என்னையும் அழைத்தார். அதை நான் வாசிக்கட்டுமா? மத்தேயு 11:28. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி நம்மை அழைத்தார் தெரியுமாங்க? The book of Matthew chapter 11 verses from 28, 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give unto you rest. REST. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அருமையான தேவர்களே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். திரும்பவும் இளைப்பாறுதல் சொல்கிறார் பாருங்க. ஆத்துமா என்றால் மனம், மனம் என்றால் நம்முடைய திங்கிங், பதஷ்டம் இல்லாத வாழ்க்கை. 30வது வசனம், என் நுகம், ஏன் சொல்கிறா தெரியுமா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, மை வேஸ் ஆர் பிளசன்ட் அண்ட் ஈஸி அண்ட் என்ஜாயபிள். God's ways are always pleasant. It's always easy. It's also enjoyable. And also it is effortless. அதைத்தான் அருமையானவர்களே தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தர போகிறார். God's ways are effortless, enjoyable and pleasant. லகுவான மாற்றம், எஃபர்ட்லெஸ் சேஞ்ச், என்ஜாயபிள் சேஞ்ச், ஹல்லேலூயா, ப்ளசன்ட் சேஞ்ச். தட் இஸ் த ரியல் கிறிஸ்டியன் லைஃப். நான் ரட்சிக்கப்பட்ட 30 ஆண்டுகளில் முதல் 25 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலே இல்லை. ரைட்? சத்தியத்தை சரியாக அறிந்தோம் பாருங்க. இந்த புக்கெல்லாம் காண்பிக்கிறேன்னு ஆண்ட்ரூ மக்களுடைய வேதாகம கல்லூரியில் படித்தோம் பாருங்கள். நானும் என்னுடைய 2 டாட்டர்ஸும் வாழ்க்கையில் ஃபுல்லாக ரெஸ்ட், ஜாய் அண்ட் பீஸ். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அது எங்களுடைய இளைப்பாறுதலை தொடவே முடியவில்லை. அருமையானவர்களே,
ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? இந்த அங்கிளுக்கு என்ன தெரியும் பிரதர்? எல்லாரும் வசதியாக இருக்கீங்க. நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்கள்கிட்ட ஒரு நேரடியாக கேள்வி. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை விட நீங்கள் டேஞ்சரஸ் சிச்சுவேஷனில் இல்லைங்கிறேன். ரைட்? பக்கத்தில் நெருப்பு எரியுதுங்க. 7 மடங்கு எழுப்பப்பட்ட அக்னி ஜுவாலை, நெருப்பு. அவருடைய இளைப்பாறுதலை சூழ்நிலை திருடவில்லை. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க. அவங்களுடைய ரெஸ்ட்டை சூழ்நிலை திருடிட்டேன்னு நினச்சிவாங்க. ராஜா காலை பிடிச்சி அழுவாங்க, ராஜா மன்னிச்சிடுங்க. அவங்க அதை சொல்லவே இல்லைங்க. ராஜா 7 மடங்கு உயர்த்திருக்கீங்க, இன்னும் 70 மடங்கு உயர்த்தினாலும் சரி எங்கள் இளைப்பாறுதலை நீங்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க முடியாது. எப்படிங்க தைரியமாக சொன்னாங்க? இளைப்பாறுகிறவர்கள் யார் தெரியுமா? விசுவாசிக்கிறவர்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். விசுவாசிக்கிறவர்கள் இளைப்பாறுவார்கள். விசுவாசியாதவர்கள் மனப்பதஷ்டத்தில் இருப்பாங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ பதறாமல் என்ன செய்வான்? ரெஸ்ட்டில் இருப்பான். ஏன்னா அதெல்லாம் நம்ம கீழே வாசிக்க போகிறோம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஜோசப்பை என்ஜாய் பண்ணாங்க அந்த ரெஸ்ட்டை, இளைப்பாறுதலை. யோசேப்பை என்ஜாய் பண்ணான். தன்னுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய போகிறாங்க, அவன் பதஷ்டப்படவில்லை, கத்தலை, கெஞ்சலை. சிறைச்சாலைக்குள்ளே தூக்கி போடுறாங்க. ஒரு கேள்வி இருக்குது, எப்படி பிரதர் சொல்கிறீங்க அவன் இளைப்பாறுனான்ட்டு? சமாதானமாக இருந்தானே எப்படி சொல்கிறீங்க? பாருங்கள், சிறைச்சாலையில் போட்டு அந்த நாளில் போட்டு அவ்வளோதான், அங்கே தான் சாவு. உடன் கைதிகிட்ட போய் கேட்குறான், ஏப்பா நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறான்? அப்போ இவன் எவ்வளவு ரெஸ்ட்டில் இருந்திருக்கா பாருங்க. இந்த ரெஸ்ட்டை அனுபவிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தானாகவே உங்களை தேடி வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பவுலை எடுத்துருங்களா? புதிய ஏற்பாட்டில் பாம்பு கடித்தாலும் சரி அவன் இன்பமாக இளைப்பாறினான். சிறைச்சாலைக்குள்ளே போட்டாலும் அவனுடைய இன்ப இளைப்பாறுதலை சூழ்நிலை திருடவில்லை. கப்பல் சேதத்துக்குள்ளே போனாலும் அவனுடைய இன்ப இளைப்பாறுதலை அவன் இழக்கவில்லை. பல இடத்துல அடி வாங்குறான், அவனுடைய இளைப்பாறுதலை எதுவுமே திருடவில்லைங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்க போகிறோம். பவுலாலே எப்படி எல்லா சூழ்நிலையும், அவன் சொல்ற பாருங்க, எல்லா சூழ்நிலைகளும் மலரம்யமாக இருக்கிறதை கற்றுக்கொண்டேன். அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அருமையான தேவர்களே, அந்த பவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். அது இன்பமான வாழ்க்கை, அது இளைப்பாறுகிற வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. நீங்கள் இந்த இன்ப இளைப்பாறுதலுக்குள்ளே வந்தால் தான் காட்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு காதில் விழும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை யார் கேட்பார்கள் என்றால், உங்கள் வீட்டை சுற்றி 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்னி ஜுவாலை இருந்தாலும் நீங்கள் இளைப்பாறுதலை காத்து கொள்ளும் பொழுது. என்னுடைய மனைவி சிக்காயிட்டாங்க பாருங்கள், 3வது மாடியில் இருக்காங்க ஐசியூவில். அதே ரோடில் நானும் என்னுடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்றோம். எங்கள் இளைப்பாறுதலை எந்த சூழ்நிலையை திருடவில்லை. இன்றைக்கு தெம்பாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அப்போ யார் இன்ப இளைப்பாறுவார்கள்? எந்த 4 அறிவுள்ளவர்கள் இளைப்பாறுவார்கள்? அதான் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் என்ன தேவை? இளைப்பாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை சில அறிவுகள். விசுவாசிக்க வேண்டுமா? உங்களுக்கு தேவை அறிவுகள். உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை வேண்டுமா? நாலேஜ் தான் ப்ராப்ளங்க. அநேகர் நீங்கள் என்ன ப்ராப்ளம் என்கிட்ட பேசுவாங்க, பிரதர் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன் பிரதர். சரி சிஸ்டர் சொல்லுங்கள், போன வருஷம் என் புருஷன் கேன்சரில் இறந்துட்டார். எத்தனை வருஷம் வியாதியில் இருந்தாங்க? 10 வருஷம். நான் இடவிடாமல் ஜெபம் பண்ணுவேன் பிரதர். காலையிலையும் ஜெபம் பண்ணுவேன், சாயங்காலமும் ஜெபம் பண்ணுவேன். ஐயா ஜெபம் பண்ணால் போகாதுப்பா, விசுவாசிக்கணும், பேசணும். யார் விசுவாசிப்பார்கள்? இளைப்பாறுகிறவர்கள். யார் இளைப்பாறுவார்கள்? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள். ரைட்? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் இளைப்பாறுதலை இழந்து போயிருக்கிறாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சமாதானத்தை இழந்து இளைப்பாற முடியவில்லை. சஞ்சலத்தோடு தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்பது பழைய ஏற்பாடுங்க. ரைட்? புதிய ஏற்பாடு என்னது? சஞ்சலமும் தவிப்பு ஓடிவிட்டன.
என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஓல்ட் டெஸ்டமென்ட். கிராஸ்ல என்ன நடந்தது? என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பிஃபோர் கிராஸ் சிலுவையில் நடந்தது என்ன? எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால தாங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அக்கினி ஜுவாலைக்குள்ளே இருந்தாலும் சரி, சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் சரி, சிங்க கெபிக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்காரமாக இன்பமாக இளைப்பாறுவீர்கள். அப்பொழுது அந்த சிறை இருப்பிலிருந்து வெளியே நீங்கள் வருவீங்க. நீங்கள் இளைப்பாறவில்லை என்றால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யலை? இளைப்பாறவில்லை. காரணம், சத்தியத்தை சரியாக அறியவில்லை. நம்முடைய பவுல் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருந்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து இளைப்பாறினால் அதற்கு சில காரணங்களை வேதத்திலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நாலேஜ் நம்பர் 1 பால் ஹேட். பவுலுக்கு இருந்த முதலாவது அறிவு என்ன தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 8:28 மனப்பாட வசனம். இந்த வசனங்களெல்லாம் உங்கள் உள்ளத்தில் பதித்து வச்சிங்கன்னா நீங்கள் இளைப்பாறுதலை இழக்கவே மாட்டீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. ரோமர் 8:28 என்னது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிற. அவனுக்கு அறிவு இருந்ததுங்க. என்ன அறிவு இருந்தது? எல்லாமே நன்மையாக தான் முடியும். He had known the destiny. That is the knowledge. சிறைச்சாலைக்குள்ளே போட்டாங்க, அவனுக்கு டெஸ்டினி தெரியும், நன்மையாகத்தான் முடியும். எனவே இளைப்பாறினான், விசுவாசித்தான், பரலோகம் அற்புதம் செய்து அவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அப்போ ஞாபகம் வச்சுடுங்க, எல்லாமே நன்மையாக தான் முடியுங்க. வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன். எஸ், வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன். பைபிளில் வேறு என்ன உதாரணம் இருக்குது? எல்லாமே அந்த உதாரணம் தானேங்க. யார்? நம்ம யோசுவாவும் காலேபும் இளைப்பாடுறாங்க, மற்றவங்களாம் பதசப்படுறான். டே, அவர்கள் ராட்சதர்கள், நாம் அவர்களுக்கு வெட்டுக்கிளியாக இருக்கவங்க. அந்த 2 பேரும் இளைப்பாறுனவங்க சொல்கிறாங்க, டே 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 யூ ஆர் ராங், we will swallow them. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இளைப்பாறுகிறவர்கள் இப்படி தான் பேசுவாங்க, வெற்றியை தான் பேசுவாங்க. ஏனென்றால் இது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய தேசத்திலே, உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது எல்லாமே நன்மையாகத்தான் முடியும் என்கிற சத்தியத்தை என்னுடைய அருமையான பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. நன்றி ஆண்டவர். 2வது நாலேஜ் பாருங்க. அதே ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தராமல் எப்படி பார்ப்பாரு? ரைட்? எப்போ இயேசுவையே கொடுத்துட்டேன், உனக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை தரமாட்டேனா? உனக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை தரமாட்டேனா? உனக்கு வேண்டிய குழந்தை பாக்கியத்தை தரமாட்டேனா? அப்படி கேட்குறாருங்க. சொந்த குமாரனையே கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கீங்க? உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரா? எங்களுடைய செய்திகளை 100 செய்தியை கேளுங்க, உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பா, மன்னிப்பு கேட்பா உன்னிடத்துல. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 100 செய்தி கேட்குறது மேஜிக் இல்லைங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிவீர்கள். அந்த அறிவு உங்களுக்கு ஒரு டிவைன் ரெஸ்ட் தரும். அப்போது நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நான் சொல்கிற வார்த்தையை விசுவாசிப்பீங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க, 100 செய்தி கேட்டால் என் புருஷன் என் வீட்டுக்கு வந்துடுவாங்கிற விசுவாசம் வந்துடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அவ்வளோதான். மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. பல இடத்துல சொல்கிறேன், 100 செய்தியை கேளுங்க, உங்கள் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள். 200 செய்தியை கேளுங்க, மற்றொடைய வியாதியை சொஸ்தமாக்குவீர்கள். 300 செய்தியை கேளுங்க, நீங்கள் கல்லறையை காலி செய்வீங்க, செத்தவங்களை எழுப்பீங்க. 400 செய்தியை கேளுங்க, கல்லறை தோட்டத்தையே காலி பண்ணுவீங்க. நீங்கள் விசுவாசத்திலே பெருகி விடுவீர்கள். அது இளைப்பாறுதல் இல்லை, இன்பமான இளைப்பாறுதலுக்குள்ளே உங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது, பரலோகம் நீங்கள் சொல்கிறத செய்து நிறைவேற்றும். நாலேஜ் நம்பர் 3, பவுலுக்கு இருந்த 3வது அறிவு என்ன தெரியுமா? we are fully qualified. very very important truth. சபை இங்கே தான் தடுமாறுது, ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. இது சம்பந்தப்பட்ட வசனம். 100 வசனங்கள் இருக்குது. எது சம்பந்தப்பட்ட வசனம்? கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே முற்றிலுமாக தங்களுடைய ஆவி மனிதர்களே தகுதியாக்கப்பட்டு தேவ நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை என்றால் நீங்கள் எப்படி இளைப்பாறுவீங்க?
அநேகர் எதில் இளைப்பாறுவ இல்லை தெரியுமா? என் ஜெபம் போதாது, ரெஸ்ட்லெஸ்னஸ். என் பக்தி போதாது, ரெஸ்ட்லெஸ்னஸ். ரைட், ஓடுறீங்க, எப்படியாவது ஆண்டவரை நான் திருப்திப்படுத்தணும். அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்களை குறித்து திருப்தியாக இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய உறவு அற்று போகவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? தேவன் உங்களை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ரோமர் 5:1 வாசிங்க, ரோமர் 8:30 வாசிங்க, ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்களை வாசிங்க, எபிரேயர் 10:10 வாசிங்க, எபிரேயர் 10:14 வாசிங்க, கொலோசையர் 2:10. இவையெல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த வசனத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சாச்சு. ஏனென்றால் இது ஜீவ மரம், இது ஜீவ வசனம். நீங்கள் எந்த வசனத்தெல்லாம் எடுத்துட்டீங்க? யோபு சொல்கிறான் இல்லையா, நன்மையை அனுபவித்த நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? எடுத்துட்டீங்க. ஒரு தீமை வருது, உடனே இது ஞாபகம் வருது. ஆமாம், யோபுக்கும் கஷ்டம் வந்தது. இல்லை அருமையானவர்களே, ரைட்? எந்த வசனம், எந்த மரம் வேணும், எந்த கனி வேணும்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். எந்த வசனம் எடுக்கணும்? ஜீவ வசனத்தை எடுங்க. அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அந்த மரத்தின் கனியை புசியுங்கள். அவர் ஆபிரகாமை சோதித்தார், அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. மரண வசனத்தையும் நான் தான் வச்சேன், ஜீவ வசனத்தையும் நான் தான் வச்சேன் என்று சொல்லுகிறாரு. இதை விட நீ ஜீவனை தெரிந்து கொள்ள என்கிறாரு. இதை விட எக்ஸ்பிளிசிட்டாக எப்படிங்க விளக்க முடியும்? ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ரோமர் 8:30 இந்த பவுலுக்கு இருந்த நாலேஜ் பாருங்க. ஏன் அவன் இளைப்பாறினான்? இந்த நாலேஜ், 3வது நாலேஜ் பாருங்க. எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு புரியுது. நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறது தெரியுது. அடுத்த பகுதியே தெரில. எது தெரில? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். உள்ளே போகலை சார், உங்களுக்கு தெரியாது சார். நான் இன்னும் போனோகிராஃபி பார்க்குறேன். அருமையான மகளே, உன்னுடைய ஆவி மனிதரில் நீ நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறாய். அதை யாரும் கரைப்படுத்த முடியாது சார். உங்களுக்கு தெரியாது சார், நான் இன்னும் பாவியாக இருக்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் அவருடைய அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனிதரில் நான் இதை பிடிச்சிக்கிட்டாங்க. அநேக பாவங்கள் இருந்து வெளியே வந்துட்டேன். ஆனாலும் விழுந்து போன உலகத்தில் என்னுடைய கீழ்ப்படிதலில் நிறைய குறை இருக்குதுங்க. ஆனால் தேவனுடைய அன்பு மாறாது என்கிற அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் குற்ற உணர்வுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இன்பமாக இளைப்பாறுகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. அந்த வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை முடிஞ்சால் இதையும் மனப்பாடம் செய்கிறீங்க. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். இன்னொரு ஸ்டெப்பு போகிறாரு. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறார்? தேவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் பால் இல்லைங்க, ஜீசஸ் ஹிம்செல்ஃப் டோல்டு. அந்த அளவுக்கு நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், கனம்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பரலோகம் உங்களை நம்பி இருக்குங்க. ஏன் உங்களை அந்த அளவுக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறார்? ஏன் நீங்கள் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறதாக இருக்கிறது. எலிசாலாம் சொல்கிறான் பாருங்க. ஏம்மா மழை காலம் வரைக்கும் உன்னுடைய பானையில் மாவும் குறையாது, உன்னுடைய பாட்டிலில் எண்ணெயும் குறையாது என்று மனுஷன் சொல்கிறத கர்த்தர் சொல்லுகிறாருங்கிறான். எலிசா சொல்கிறான், 100 பேருக்கு கொடு, எல்லாம் கொடுத்தது போக மீதி ஆகாரம் இருக்கும் என்று ஒரு ஆகாரத்தை கொடுக்க சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், நான் சொல்கிறது கர்த்தர் சொல்கிறதுப்பா. ஹல்லேலூயா. இதெல்லாம் அறிஞ்சிங்கன்னா என் பிரச்சனை நன்மையாகத்தான் மாறும் என்கிற நாலேஜ் வந்துடும். என் ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து விட்டார். 1 யோவான் 5:15 இது உள்ள கிடக்கணும் மண்டைக்குள்ள. எப்படி? நீங்கள் ஜபத்தில் விசுவாசத்தோடு எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்று கொண்டீர்கள். யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட் என்று அறிந்திருந்தால் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். 4வது, இந்த பவுலுக்கு இருந்த அறிவு பாருங்கள். முதலாவது,
என்ன அறிவு, எல்லாமே நன்மையாகத்தான் முடியும். டெஸ்டினியை அறிஞ்சிருந்தான். இரண்டாவது, அவனுக்கு என்ன அறிவு இருந்தது? அப்பா, இயேசுவையே எனக்கு கொடுத்துட்டாருப்பா, இந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக தருவார், இந்த தீமையை என்னை விட்டு விலக்குவார் என்கிற இரண்டாவது நாலேஜ். மூன்றாவது நாலேஜ் என்ன? நான் ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைட், நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். நாலாவது நாலேஜ் அவனுக்கு என்ன இருந்து தெரியுமா? என்னால் எல்லாமே செய்ய முடியும். ரைட்? பேஸ்ட் ஆன் the words of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். எந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறான்? இயேசு சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இதெல்லாம் அவன் மண்டையில் போச்சு பாருங்கள், தூக்கிட்டா. நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. பிலிப்பியர் 4:13 பால் ஸ்டேட்மெண்ட், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறாரு? அவரையே எனக்கு பலனாக மாற்றிவிட்டார். அவன் தான் எழுதுறான். 1 கொரிந்தியர் 1:24 என்ன எழுதுறான்? தேவன் இயேசுவையே எனக்கு தேவ பலனாக்கிட்டார், தேவன் இயேசுவையே எனக்கு தேவ ஞானமாக்கி விட்டார். 1 கொரிந்தியர் 1:31 எழுதுறாரு, தேவன் இயேசுவையே எனக்கு மீட்பாக்கி விட்டார், தேவன் இயேசுவையே எனக்கு நீதியாக்கி விட்டார், தேவன் இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். எப்பா இப்படியெல்லாம் உங்களை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31 மனப்பாட வசனங்க. இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ண பாருங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன பொருள்? ஃபோன் வருது, ஐயா என் புருஷன் என்னை விட்டுட்டு போய் 7 வருஷம் ஆச்சுயா, இன்னொரு நபரோட வாழ்ந்து கொண்டு இருக்கார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். என்ன கேட்பேன்? ஏம்மா, ஒருவேளை அவர் மனம் திரும்பி வந்தால் நீ ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கியா? ஆமாம், நான் ரெடியாக இருக்கிறேன். நான் டிக்ளேர் பண்ணுறேன், உன்னுடைய கணவன் 3 மாதத்தில் மன்னிப்பு கேட்டு உன்னோடு வந்து சேருகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் டிக்ளேர் பண்ணுறேன். எலிசாவிடத்தில் கற்றுக்கொண்டேன், எலியாவிடத்திலே கற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொண்டேன். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 10 மாதத்தில் உனக்கு என்ன குழந்தைன்னு வேற ஃபிக்ஸ் பண்ணுறான். ஐத்தி செத்து கிடக்குறாங்க, 3வது மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிட்டான். பவுல் மேலே வந்து 3 நேரம் படுக்கிறான், உயிர் வரல. அதுக்கு பிறகு 3வது மாடியில் போய் பிரசங்கம் பண்ணுறான். போகும்போது பார்க்குற அந்த டெட் பாடி அங்கே தான் கிடக்கு. ஒரு வார்த்தை சொன்னான், இவனுக்குள் இந்த ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி ஊரை காலி விட்டு போனாங்க. போகிறதுக்குள்ளாக அந்த ஜீவன் வந்துட்டு. ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு ஆலயத்தில் பேசுகிற பாருங்க, ஒரு 300 பேர் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை போல நான் பேசும்படியாக அந்த கலையை நான் கற்றுக்கொண்டு விட்டேன். என்னுடைய செய்தியை கேட்கிற எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிறீங்க. ஐ தேங்க் மை லார்ட், யூ ஆர் அண்டர் டிசைப்ளிங். நம்முடைய செய்தியே என்ன செய்தாங்க? சீசர்களை உருவாக்குறதாங்க ஊழியம். யாரை உருவாக்கணும்? இயேசுவை உருவாக்கணும். அதைத்தான் சொன்னார், உலகம் பங்கு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்யுங்க? சீசர்கள் ஆக்குங்கள். இதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸி ஆயிட்டுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து தேவன் ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அகாப்பை அன்பையும் அளவற்ற ஆற்றலையும் குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க. உங்கள் செய்தியை கேட்க 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 தானாகவே சீசன் ஆகிவிடுவான். ரைட்? அந்த ஆலயத்தில் செய்தி கொடுத்துட்டு வியாதி உள்ளவர்களாம் வாங்கன்னு சொன்னேன். ஒரு 20-30 பேர் வந்து எல்லாம் சுகமாயிட்டாங்க. ஒருத்தருக்கு மட்டும் சுகமாகலை. நொண்டியே வந்தார். தரையில் உட்காந்து எத்தனையோ வருஷம் ஆயிட்டு. அவரால் சேரில் தான் உட்கார முடியும், ஏன்னா முட்டு மடங்காது. கை வச்சு பேசுகிற ஹீல் ஆகலை, 2வது நேரம் பேசுகிற ஹீல் ஆகலை. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இந்த சர்ச்சு வளாகத்தை விட்டு போகும்போது சுகமாகி விடுவீர்கள் என்று சொன்னேங்க. ஆராதனை முடிஞ்ச உடனே ஓடி மேடைக்கு வந்தார். ஐயா, 6 வருஷமாக எனக்கு இந்த கால் மடங்காதியா. அப்படியே முட்டு போட்டு காட்டுறாரு, கீழே உட்காந்து காட்டுறாரு. ஏன்னா அவ்வளவு பரவசம். ஹல்லேலூயா. ஓ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அந்த பவுலாலே முழங்க முடிந்தது என்றால், என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்களும் பவுலை போல முழங்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்கள் இந்த சத்தியத்தை, இந்த நாலேஜ் எல்லாம் நீங்கள் அறிய 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 ஒரு இன்பமாக இளைப்பார். யூ வில் பி ஆல்வேஸ் என்ஜாயிங் த லவ்விங் ரெஸ்ட். இன்பமயமான இளைப்பாறுதல். அங்கே துன்பம் கிடையாது, சமாதானத்தை யாரும் கெடுக்க முடியாது.
கோவிட் எத்தனை வரலாம், 19 வரலாம், 20 வரலாங்க. உங்கள் சமாதானத்தை ஒருவரும் திருட முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய ஹார்ட் பீட் என்னங்க? இயேசு கிறிஸ்துவுடைய ஹார்ட் பீட் என்ன? யோவான்ல பாருங்க, அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய சந்தோஷத்தையே தருகிறேன். நல்லா கவனிக்கணும். By the grace of the Lord, past few years, I am enjoying the joy what was enjoyed by our Master Jesus Christ. இயேசு கிறிஸ்து அனுபவிக்கிற அதே சந்தோஷத்தை நானும் என் வீட்டாரும் அனுபவிக்கிறோம். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் என்று அவர் சொன்னார்? நிரந்தரமாக இருக்கும், வந்துலாம் போகாது, நிரந்தரமான சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்? அது நிறைவான சந்தோஷம், தெய்வீக சந்தோஷம், நிலையான சந்தோஷம், ஓவர்ஃப்ளோயிங் சந்தோஷங்க. அதுதாங்க இன்ப இளைப்பாறுதல். எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. இந்த இன்ப இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் இயற்கையாகவே வந்து விடுவீர்கள். நீங்கள் கஷ்டம்லாம் பட மாட்டீங்க. எனக்கு வருகிற ஃபோனெல்லாம் அப்படித்தான். அங்கிள் உங்கள்கிட்ட பேசலாமா? யாருமா? சோன்சோ ஃப்ரம் சோன்சோ பிளேஸ். சொல்லுமா, உங்கள் செய்தி 20 செய்தி கேட்டேன், எனக்கு வாழ்ந்துடலாங்கிற நம்பிக்கை வந்துட்டு, ராத்திரி நல்லா தூக்கம் வருது, ஒரு ரெஸ்ட்டை என்ஜாய் பண்ணுகிறேன் என்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். அட்லீஸ்ட் 1 or 2 ஃபோன் கால்ஸ் எவ்ரிடே ஐ ஆம் ரிசீவிங். நான் நல்ல ரெஸ்ட்டில் இருக்கேங்க, தைரியம் வந்துட்டு, இளைப்பாடுறேன். ஜெயிக்காமல் இருக்க முடியாது. ஏன்? சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிறோம். இன்னைக்கு 4 அறிவு உங்களுக்கு தேவை. என்ன அறிவு? பவுலுக்கு இருந்த 4 அறிவு. என்ன அறிவு? இந்த காரியம் நன்மையாகத்தான் முடியும். ஹல்லேலூயா. 2வது என்ன அறிவு? எப்பா இயேசுவையே தந்துட்டாருப்பா, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தராமல் இருக்க மாட்டார். 3வது என்ன அறிவு? ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு. 4வது என்ன அறிவு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசு இந்த பிள்ளைகளை விட்டுவிடு, இருளில் நீ இவர்களை வைக்க முடியாது. பல போசாத்தானே, இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகுது. இன்ப இளைப்பாறுதலை இந்த நாளில் இருந்து இவர்கள் அனுபவிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.